வணக்கம் சார். வணக்கம். பூமிநாதா, சொல்லுங்க சார். எனக்கு பணம் பங்களா சொத்துன்னு ஏகப்பட்டது இருக்கு. ஆனா இதுல எல்லாம் எனக்கு சந்தோஷம் இல்லை. என்னோட சந்தோஷமே என் மகன் பிரேம், என் மக அட்சயா, 2 பேரும் எப்பவுமே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். அதான் எனக்கு வேணும். சார், இதை நீங்க சொல்லி தான் தெரியணுமா? உங்க மனைவி இறந்த பிறகு உங்க சொந்தங்கள்லாம் 2வது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்களை கம்பல் பண்ணாங்க. ஆனா நீங்க என் மனைவியை தவிர வேற யாரையும் மனசுல நினைக்க மாட்டேன், என் வாழ்க்கையே என் 2 குழந்தைங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, இதான் ஊருக்கே தெரியுமே சார். உண்மைதான் பூமிநாதா. என் மனைவிக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பிரேம் அட்சயா கல்யாணத்தை ஒரே முகூர்த்தத்துல நடத்தணும்னு என் மனைவி ஆசைப்பட்டா. அவ ஆசையை நிறைவேற்ற முதல்ல பிரேமோட நிச்சயதார்த்தத்தை ஊர் ஜனங்களே அதிசயமா பாக்குற அளவுக்கு சிறப்பா நடத்தணும். ஏன்பா இப்போ பிரேம்க்கு கல்யாணம் அவசியமா? அட்சயா, ஒரு நல்ல விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும் போது ஏன் இப்படி அபசகனமா பேசுற? இல்லப்பா, நான் தப்பா ஒண்ணும் சொல்லல. பிரேம்க்கு இப்ப கல்யாணம் அவசியமான்னு தான் கேக்குறேன். விளையாட்டுத்தனமா பேசாத. ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாண வயசு வந்துட்டா அதை உடனே நடத்தி வைக்கிறது பெத்தவங்களோட கடமை. அதை முதல்ல புரிஞ்சுக்க. சார், நம்ம அக்ஷயா எப்போதும் விளையாட்டு பொண்ணு. அவங்க விளையாட்டுத்தனமா பேசுறத நீங்க ஏன் சார் பெருசா எடுத்துக்கிறீங்க? இல்ல பூமிநாதா, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பிரேம பத்தி எது பேசினாலும் அதுக்கு இவ எதிர்ப்பாதான் பேசிட்டு இருக்கா. இவளை பத்தி எப்பாவது பிரேம் குறை சொல்லியிருக்கானா? சொல்ல மாட்டான். ஏன்னா இவன் என்ன மாதிரி. இங்க பார், இது வரைக்கும் விளையாட்டுத்தனமா இருந்ததெல்லாம் சரி, உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. இனிமேலாவது ஒரு பொண்ணா அடக்கமா நடந்துக்க முயற்சி பண்ணு. எல்லாம் எனக்கு தெரியும். பாத்தியா பூமிநாதா, எப்படி எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போறா பாரு. என் பையனும் தான் இருக்கான். நான் ஏதாவது சொன்னா அதுக்கு மறுத்தோ என்ன எதிர்த்தோ ஏதாவது பேசுறானா? பூமிநாதா, சொல்லுங்க சார். நிச்சயதார்த்தத்தை எப்படி நடத்துறதுன்னு நல்ல யோசனையா சொல்லுப்பா. சார், நிச்சயதார்த்தத்தை முறையா சிம்பிளா நடத்திடலாம் சார். பிரேம், போனை எதுக்கு கட் பண்ற? எடுத்து பேசு. இல்லப்பா, நீங்க முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கீங்க. இந்த சமயத்துல போன் அட்டன் பண்ணி பேசினா டிஸ்டர்ப் ஆயிடும். நீங்க பேசி முடிங்க, நான் அப்புறமா பேசிக்கிறேன். முக்கியமான போனா இருந்துற போது போய் பேசிட்டு போ. சரிப்பா. ஏன் பூமிநாதா, நிச்சயதார்த்தத்தை சிம்பிளா வச்சுக்கலாம்னு சொல்றியா? நிச்சயதார்த்தத்தை சிம்பிளா முடிச்சிட்டு கல்யாணத்தை தடபுடலா நடத்திடலாம் சார். ஹலோ, நான் பிரம்மா பேசுறேன். நீ சொல்றது சரியாதான் இருக்கு. அப்ப அப்படியே செஞ்சிருவோம். என்னப்பா, யார் போன்ல? ஃப்ரெண்டுப்பா. என்னடா ஃப்ரெண்டுன்னு ஒத்த வரியில சொல்ற? உன் முகமெல்லாம் வேர்த்து இருக்கு. போன்ல என்ன சொன்னாங்க? ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது விஷயமா தான் ஃபோன் கால்ஸ் வந்தது. நான் போய் உடனே பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. சரி, போயிட்டு வா போ. ஏன் பூமிநாதா, நீ பிரேம கவனிச்சியா? சார், தம்பி ஏதோ பிரச்சனையில போற மாதிரி தெரியுது. பிரேமோட பதட்டத்தை பார்த்தா
அவனோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தெரியல. நம்மகிட்ட ஏதோ பொய் சொல்லிட்டு போறான்னு நினைக்கிறேன். சார், நீங்க எப்பயுமே எதையும் சந்தேக கண்ணோட பாக்குறீங்க சார். இல்ல பூமிநாதா, பிரேமோட முகத்துல இப்படி ஒரு பதட்டத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவன் ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன சிக்கலா இருக்கும்? அப்புறம் எதுக்கு இவரை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? அவுத்து விடுங்க. நிறுத்துமா. உங்க அப்பா சேதுபதி தான் எங்களுக்கு முதலாளி, நீ இல்ல. அவர் வர்ற வரைக்கும் கட்டி போட சொல்லியிருக்காரு. அவர் வந்ததை அவர்கிட்ட போய் பேசு. அவர் விட சொன்னா நாங்க விட்டுறோம். நீங்க பண்ணிருக்கிறது கிட்னாப்பிங். வெளியில தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல? வெளில யாருக்கு தெரியணும்? போலீஸ்கா? போலீஸ் தெரிஞ்சா எங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இங்க பாருமா, எங்களை அரெஸ்ட் பண்ணா உங்க அப்பாவையும் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ற அளவுக்கு உங்க அப்பா ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, பெரிய ஆள். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் போலீஸ் விட்டு வைக்கிறது இல்ல, உடனே தூக்கி உள்ள போட்டுருவாங்க. போறட்டும். இப்போ எல்லாம் ஜெயில களிசோறு கிடையாதுமா. என்னடா கரிசோறு கரிசோறுமா? அதுல வளர்ந்து உடம்புதான். இங்க பாருமா, உங்க அப்பா எங்களுக்கு தெய்வம் மாதிரி. உங்க அப்பாவுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். ஏன் இப்போ உங்க அப்பா சொன்னா இவனை கொலை கூட பண்ணுவோம். புரியுதா? இந்த பாருமா, நாங்க எதை பத்தியும் கவலையும் பட மாட்டோம், எதுக்கும் பயப்படவும் மாட்டோம். டேய், ஐயா வந்துட்டாராட்ருக்கு, போய் பாடுறா. ஏய் போடா. ஏண்டா தராதரம் தெரியாத தற்கொலை நீ? ஐயாவுக்கு பெரிய இடம் கேக்குதோ? என்ன அலைய விட்டடா பாவி. இத பாருங்க, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. ஏய், தப்ப நீ பண்ணிட்டு என்ன சொல்றியா? இனிமேதான் தப்பு பண்ண போறேன். ஐயா, இவன் உயிரோட இருக்க கூடாதுடா. சரிங்க ஐயா. இவன் பாடி யாருக்கு கிடைக்க கூடாது. சரிங்க ஐயா. இவனை பெட்ரோல் ஊத்தி சாப்பிடாக்குங்கடா. பண்ணிடுறேங்க. முட்டாள்தனமா பேசாதீங்கப்பா, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. யார் முட்டாள்தனமா பேசுறாங்க? என்ன உண்மையை தெரிஞ்சுக்கணும். இவனை கூட்டிட்டு இங்க ஓடி வந்திருக்கிற உங்களை கையும் களவும் எங்க ஆளுங்க பிடிச்சிருக்காங்க. இதை விட எந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்? தோல்ல தூக்கி போட்டு வளர்த்த இந்த அப்பனுக்கு துரோகம் பண்ணிட்டேடி பாவி. கண்டபடி பேசாதீங்கப்பா. என்ன கண்டபடி பேசுறாங்க? அவசரப்படாதீங்க. அவன் என்ன சொல்ல வர முதல்ல கேளுங்க. இப்பவும் அடிக்க வரீங்க, அன்னைக்கும் அடி அடி நடிச்சிங்க. அந்த கோவத்தை தான் நான் வீட்டை விட்டு வந்தேன். இவன் கூட ஒண்ணு ஓடல. நல்ல கதை விடுறல்ல. நான் சொல்றது உண்மையா இல்ல கதைங்கிறத உங்க ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆமாங்க ஐயா, நாங்கள் ஃபுல்லாக விசாரிச்சிட்டோம். நந்தினி அம்மா தனியாக தான் வந்திருக்காங்க. இவங்க கூட பத்திரிகையில் வேலை செய்கிற லாவண்யாங்கிற பொண்ணு இங்கே ஏதோ வேலை விஷயமா வந்திருக்காங்க. நீங்கள் அடித்த கோவத்தில் நம்ம நந்தினி அம்மா பஸ் ஏறி நேராக கிளம்பி இங்கே வந்துட்டாங்க லாவண்யாவை பார்க்குறோம். இவங்களால லாவண்யாவை கான்டாக்ட் பண்ண முடியல. அதனால தான் இவங்களும் கெஸ்ட் ஹவுஸில் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்க கூட வேலை செய்கிற லாவண்யாவை காணுங்கிறதுனால இவனும் எதேச்சியாக இங்கே வந்திருக்கான். அதனால தான் நீங்களும் எங்களை இங்கே அனுப்புனீங்க.
அந்த நேரத்தில் இவனை அடிச்சு கூட்டு வரப்ப தான் நந்தினி அம்மா பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடந்ததுதான் உங்களுக்கே தெரியுமே. ஏன்டா டீட்டெயிலாக எனக்கு இதெல்லாம் ஃபோனில் சொல்ல? இடியட். ஏமா இப்படிலாம் பண்ண? எதுக்கு வீட்டு விட்டு வந்த? என்னத்துக்கு இவ்வளோ அனாவசியமாக எனக்கு டென்ஷன் கொடுத்த? எதுக்குப்பா என்ன அடிச்சிங்க? உண்மையை சொன்னதுக்கா? என்ன நம்பல? உங்க கூட இருக்க பிடிக்காம தான் நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன்ப்பா. ஒவ்வொரு அப்பனும் பொண்ணை பெத்து வளர்த்து வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு வாழறாங்கம்மா. எதுக்குப்பா வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு வாழணும்? நம்பணும்ப்பா, நம்பணும். நீங்களே என்ன நம்பலனா வேற யாருப்பா என்ன நம்புவா? ஏய் நிறுத்தடி. ஏதோ சூழ்நிலை அப்பா அவசரப்பட்டாரு. அப்பாவுக்கு உன் மேல எவ்வளவு பாசம் தெரியும்ல. எல்லாம் இந்த பொறுக்கியால் தான். இவனால தான் எல்லா குழப்பமும். இவனே அப்பா போதும்பா, இவனை விட்டுற சொல்லுங்கப்பா. தப்புக்கு மேல தப்பு பண்ணாதீங்கப்பா. என் மேல நம்பிக்கை இருந்தா இப்பவே இவனை அவுத்து விட சொல்லுங்கப்பா. ஏய் ஐயா சரிங்க ஐயா. டேய், வெளியில போய் போலீஸ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண அப்புறம் உன் கதி அதோ கதி தான். போடா, போய் உன் வேலையை மட்டும் பாரு. போடா. டேய், இவனை கூட்டி வெளியே விடுங்கடா. வா டேய் வாடா, வா பெரிய ஹீரோ நினைப்பா. போடா போ போ. அம்மாடி, நீ இல்ல நான் செத்துருவோமா, செத்து போயிடுவோமா? இனிமே இந்த மாதிரிலாம் செய்யாதம்மா. இனிமே என்ன அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்கப்பா. உன் மேல சத்தியமா? இனிமே அப்பா உன் மேல கோவமே பட மாட்டம்மா. வாமா, நம்ம வீட்டுக்கு போ. வா. யாருங்க நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க காட்டுல உங்களுக்கு என்ன வேலை? என் பேரு அமரேந்திரன். அது சரி, அது என்ன உங்க காடு எங்க காடுன்னு பிரிச்சு பேசுறீங்க? காடு எல்லாருக்கும் பொதுவானது தானே? இந்த பூமியே எல்லாருக்கும் பொதுவா தான் இருந்தது. மனுஷங்க எல்லாம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருந்தப்போ. ஆனா மனுஷங்க தான் ஏன் இடம் ஓ இடம்னு பிரிச்சுட்டாங்க. அதான் எங்க காட்டுல உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டேன். ரொம்ப விவரமா பேசுறீங்க. பொம்பளைங்களுக்கு இருக்கிற விவரமும் தெளிவும் ஞானமும் ஆம்பளைங்களுக்கு இருக்கிறத விட அதிகம். ஆமாமா, ஒத்துக்கிறேன். இல்லனா சிவன் பெருசா சக்தி பெருசான்னு வரப்ப சக்தி தான் பெருசுன்னு சிவனே இறங்கி வந்திருப்பாரா? அதெல்லாம் எதுக்கு இப்போ? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எதுக்குங்க வந்தீங்க? இந்த காட்டுல நல்ல தேன் கிடைக்கும்னு சொன்னாங்க, அதான் வாங்கலான்னு வந்தேன். அது உண்மைதான். மகிழம்பூ, ஆவாரம்பூ, அத்திப்பூ, வேப்பம்பூ, மாமல்லிப்பூ, செந்தூரம்பூ, செங்கல்லிப்பூ, இப்படி நூத்துக்கணக்கான பூக்கள்ல இருந்து தேனீகள் சேர்த்து வச்சதுதான் பூ நெய்தா தேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பார்க்கடல்ல கண்ணன் மகா சர்பத்தை அழிச்சு கடைஞ்செடுத்தாரே அமிர்தம், அது கூட தேன் தான். அதுக்காக தானே தேவர்களும் அசுரர்களும் அடிச்சுக்கிட்டாங்க. பரவாயில்லையே, காட்டுக்குள்ள இருந்து எவ்வளவு விவரத்தை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. தேனுக்கு அவ்வளவு சக்தி இருக்கா என்ன? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? உடம்புல காயம் பட்டாலோ நெருப்பு பட்டாலோ அங்க தேனை தடவுனா அந்த இடம் அழுகாமையும் கிருமி படாமலும் இருக்கும், தெரியுமா? நெஞ்சில கபம் கட்டியிருந்தா எலுமிச்சை சாரை புழிஞ்சு கொஞ்சம் தேனை கலந்து குடிச்சா கபம் உடைஞ்சு வெளியே வந்துரும். உடம்புல பூஞ்சை படிஞ்சிருந்தா ரொம்ப ஆபத்து. காடியோட தண்ணியும் தேனையும் கலந்து குடிச்சா பூஞ்சை அழிஞ்சிடும். சர்ம வறண்டு போன உடம்புல தேனை தடவி 30 நிமிஷம் காய வச்சு அப்புறம் குளிச்சா உடம்பு பலபலன்னு ஆயிடும். உதட்டுல வெடிப்பு வந்தா கொஞ்சம் தேனை தடவுனா உடனே சரியாயிடும். தலைமுடி வெடிப்பு, தலைமுடி கொட்டுறது இதெல்லாம் நிக்கணும்னா கொஞ்சம் சீயக்காய் தூளும் கொஞ்சம் சுடு தண்ணியோட தேனையும் கலந்து தடவுனா தலைமுடி வலுவாயிடும். தலையில தேனை தடவுனா முடி வெளுத்துறன்னு சொல்றாங்களே, அது போய். ஆனா தேனை அதிகமா பயன்படுத்தினா பித்தம் அதிகமாயிடும். அதனாலதான் தலைமுடி வெளுக்கும். அது சாதாரணமா தலையில பட்டா ஒண்ணுமே ஆகாது. அப்படியா?
அது மட்டும் இல்ல, முகப்பரு வந்தா அங்க தேனை தடவுனா முகப்பரு காணாம போயிடும். குண்டா இருக்கிறவங்க சுடு தண்ணில தேனை கலந்து சாப்பிட்டா ஒல்லியாயிடுவாங்க. ஒல்லியா இருக்கிறவங்க பாலோட தேன் கலந்து சாப்பிட்டா உடம்பு குண்டாயிடுவாங்க. முக்கியமான விஷயம், போதைய போட்டுக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு உடம்பையும் குடும்பத்தையும் கெடுத்துக்கிறாங்களே, அவங்களும் தேனை குடிச்சா உடம்பு அழிக்கிற போதை அமிலத்தை வழிச்சு கொண்டு வந்துரும், தெரியுமா? தெளிவாகவும் பேசுறீங்க, தேன் ஒழுகவும் பேசுறீங்க. தேன் ஒழுக பேசவும் எனக்கு தெரியும், தேனி மாதிரி கொட்டவும் தெரியும். இங்க பாருங்க, இப்ப என்கிட்ட தேன் இல்ல. அமாவாசைக்கு 2 நாளைக்கு முன்னாடி வாங்க, தர்றேன். அது சரி, இவ்வளவு நோய்ங்க இருக்கிறதா சொன்னீங்களே, நோயே இல்லாம மனுஷனால வாழ முடியாதா? முடியும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த உலகத்துல அறிமுகமான கடைசி உயிரினம் மனுஷன்தான். ஆதி காலத்துல துர்மரணமும் கிடையாது, நோயும் கிடையாது. ஒட்டு மொத்தமா வயோதிகத்துல செத்தாதான் உண்டு. மண்ணாசையும் பேராசையும் வந்து சண்டையும் யுத்தமும் தலை தூக்க ஆரம்பிச்ச பிறகுதான் பயங்கரமான கிருமிகள் உருவாகி நோய்களும் பரவ ஆரம்பிச்சுது. மனுஷங்களாலதான் பசி உருவாச்சு, பட்னி உருவாச்சு, பஞ்சம் உருவாச்சு. உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்றேன். உலகத்துல ஒவ்வொரு 4 நொடிக்கும் ஒரு குழந்தை வீதம் பசியால செத்துக்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு மருத்துவச்சி மாதிரி மருத்துவம் சொல்றீங்க, குரு மாதிரி படிப்பினைய போதிக்கிறீங்க, எல்லாத்துக்கும் மேல ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. நான் நடிக்கிறேனா? நான் எதுக்கு நடிக்கணும்? தாயே தயாபரியே, எல்லாம் தெரிஞ்ச ஈஸ்வரியே, சாமுண்டீஸ்வரி, மாகாளி, கனிகாதேவி, இப்படி எல்லா வேஷங்களும் பூண்ட உன்னை நல்ல நடிகைன்னு மட்டுமில்லாம நல்ல தலைவின்னு சொல்லலாமா? சிவனாகி, சித்தனாகி, சாமுண்டனாகி, காலபைரவனாகி, இத்தனையும் ஆகி உன் முன்னாடி மண்டிட்டவங்க சிவன் மட்டும் இல்ல, எத்தனையோ பேர். நானும் உன் பிள்ளை தானே, என்கிட்டயே நடிக்கிறியம்மா. அமரேந்திரா, என்னை அடையாளம் காணும் அளவிற்கு சக்தி படைத்தவனானே? எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. தாயே, காலத்தின் கட்டாயம், நமக்கு தெரியாமலே எவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் நானும். நான் மனிதமும் மிருகமும் கலந்து செய்த கலவை, இந்த பூமியின் பிதாமகன். என்னை அடையாளம் காண முடியாமல் ஈசனே பல முறை ஏமாந்து போவார். தேவலோகத்திலேயே பலர் பல முறை என்னை அடையாளம் காண முடியாமல் திணறியது உண்டு. என்னுடைய வரமின்றி என்னை அடையாளம் காணும் சக்தி உனக்கு கிடைத்த காரணமும் எனக்கு தெரியவில்லை. உனது நோக்கம் என்னவென்பதும் எனக்கு புரியவில்லை. புரியும் நேரத்தில் புரியும் தாயே. உங்களால் புரிந்து கொள்ள முடியாதது எதுவும் இல்லை. காலம் வரும்போது உங்களுக்கு அது தெரியும். தேவலோகத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டுமானால் உங்களை அடையாளம் தெரியாமல் போகலாம். காரணம், அவர்கள் மெய்ஞானம் மட்டுமே உள்ளவர்கள். ஆனால் நான் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த கலவை. நான் வேறு தாயே, நீங்கள் அறியாதவன் நான். நான் அறியாதது இந்த அண்டத்தில் இருந்தால் அது அதிசயமானது, ஆபத்தானது. இது அதிசயமா, ஆபத்தா? தாயே, இதற்கு விடையை கூற எனக்கு உரிமையும் இல்லை, தகுதியும் இல்லை. இதற்கு பதில் தரக்கூடியவர் ஒருவர் தான் உள்ளார், காலபைரவர். அவரிடமே தெரிந்து கொள்ளுங்கள். கட்டாயம் தெரிந்து கொள்வேன் அமரேந்திரா. என் ஆசீர்வாதங்கள். நன்றி தாயே. பூமிநாதா, நாம எவ்வளவுதான் சிக்கனமா நம்ம பிரேமோட நிச்சயதார்த்தத்தை நடத்தினாலும் நம்ம நெருக்கமான சொந்தக்காரங்களை எல்லாம் ஒருத்தர் விடாம கூப்பிடணும். கவலையே படாதீங்க சார். நீங்களே பாத்தீங்களா, நம்ம சொந்தக்காரங்களோட பேரு, அட்ரஸ், போன் நம்பர் எல்லாமே இதுல இருக்கு. நீங்க சொன்னபடியே இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒருத்தர் விடாம இன்விடேஷன் அனுப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷம் பூமிநாதா. பூமிநாதா, உன்னை நம்பிதான் இருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துல நடக்கிற சுபகாரியம் இது. பிரேமோட நிச்சயதார்த்தத்துல யாருக்கும் எந்த குறையும் வராம பாத்துக்க. சொல்லிட்டீங்கல்ல சார், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கு சார் வீணா மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? நீ சொன்னா சரிதான் பூமிநாதா. வா அட்சயா, உட்கார்.
இதை பாருமா, பிரேமோட நிச்சயதார்த்தத்துக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறக்காம கூப்பிடு. இல்லப்பா, நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுற மாதிரி இல்ல. இப்படி பேசினா எப்படிமா? உன் தம்பிக்கு நிச்சயதார்த்தம், உன் ஃப்ரெண்ட்ஸை நீ கூப்பிடலன்னா அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. கூப்பிட்டாதான் தப்பா நினைப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் இப்படி எதிர்த்து பேசுறத முதல்ல நிறுத்து. அப்ப புரியாம பேசாதீங்கப்பா. உங்க மகன் பண்ண வேலைக்கு அவன் பேரை சொன்னாலே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. பிரேம பத்தி குறை சொல்றதுதான் உனக்கு குழப்பா போச்சு. எப்பதான் திருந்த போறியோ? முதல்ல உங்க பையனை திருத்துங்க. என் மேலயும் என் ஃப்ரெண்ட்ஸ் மேலயும் உங்க இரிட்டேஷனை காமிக்காதீங்க. என் ஃபோன் நம்பர்ல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் நம்பர் வரைக்கும் ஒண்ணு விடாம என் காலேஜ் பாத்ரூம்ல இருந்து எல்லா இடங்கள்லயும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவன் எழுதி வச்சிருக்கான்பா. கண்ட கண்ட பொறுக்கி பசங்க எல்லாம் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட அசிங்கமான அவனோட நிச்சயதார்த்தத்துக்கு எந்த முகத்தை வச்சுட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவேன்? இத பாரு, தேவையில்லாம பிரேம் மேல குற்றம் சொல்லாத. உன்னை பத்தியும் தெரியும், என் பையன் பிரேம பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்பா இப்படி அப்பாவி மாதிரி அவனை நம்புறீங்க? பாத்துக்கிட்டே இருங்க, என்னைக்காவது ஒரு நாள் உங்களையும் ஏதாவது சிக்கல மாட்டி விட போறான். அன்னைக்கு தெரியும் நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு. எதுக்குதான் இப்படி பிரேம் மேல பொறாமப்படுறியோ எனக்கு தெரியல. ஏமா இப்படி இருக்க? யாரு? நான் பிரேம் மேல பொறாமப்படுறேனா? உன்கிட்ட என்னால பேச முடியாதுமா, எனக்கு தலைய வலிக்குது. நான் காஃபி போட்டு கொண்டு வரட்டுமாப்பா? ஒரு இழவு வேண்டாம், முதல்ல இடத்த காலி பண்ணு போ. நான் சொல்றதை என்னைக்குதான் நீங்க நம்பியிருக்கீங்க? பிரேமும் அட்சயாவும் ஒரே நேரத்துல ரெட்டை குழந்தையா பிறந்தப்ப ஜோசியக்காரர் சொன்னது எவ்வளோ பெரிய உண்மைன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அப்படின்னு சார் ஜோசியர் சொன்னாரு. ரெட்டை குழந்தையா ஒரே நேரத்துல பிறந்திருந்தாலும் ரெண்டு பேரோட குணமும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொன்னாரு. ரெண்டு பேரும் ஏட்டிக்கு போட்டியா தான் இருப்பாங்கன்னு சொன்னாரு. என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒத்துமையா இருக்கணும்னு நான் வேண்டாத தெய்வங்களே இல்லை. என்னைக்குதான் அந்த ஆண்டவன் என் வேண்டுதலை நிறைவேற்ற போறானோ தெரியல. குட் மார்னிங். குட் மார்னிங். உனக்கு எதுக்குமா இந்த வேலை? மணி கிட்ட சொன்னா காஃபி போட்டு எடுத்து வந்து கொடுக்க போறான். ஏன் நான் காஃபி போட்டு கொடுத்தா குடிக்க மாட்டீங்களா? சீச்சி, அப்படிலாம் இல்லையே. சும்மா குடிச்சு பாருங்க, நல்லா இல்லைன்னா மணிக்கிட்ட போட்டு தர சொல்லி குடிங்க. நோ நோ, அன்போட கொடுக்கறத நான் என்னைக்கு வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஓகே? வாவ், சூப்பர். நிஜமாதான் சொல்றீங்களா? உண்மையதான் சொல்றேம்மா, உண்மையிலேயே நல்லா இருக்கு. அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி டபுள் ஸ்ட்ராங்கா காஃபி போட்டிருக்க. உண்மையாதான் சொல்றீங்களா? ஐயோ, உனக்கு என் மேல நம்பிக்கையே வராதா? நல்லாவே இருக்கு காஃபி. ஓகே, இன்னைக்கு லஞ்ச் என் கையால நான் உங்களுக்கு சமைச்சு தர போறேன். என்ன சாப்பிட போறீங்க? வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களா? ஏன்? தேர்ஸ்டே சாட்டர்டேஸ் தவிர மத்த எல்லா நாளும் ஊர்வினை, நடப்பினை, பரப்பினை, நீந்துவன எல்லாத்தையும் வெளுத்து கட்டுவேன். ஓகே, அப்போ நான் நான்வெஜ் சமைக்க போறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு படு, மலைப்பூண்டு போட்டு மீன் குழம்பு நல்ல காரமா குழம்பு வை. ஓகே? சின்ன சின்ன எறாவா வச்சு எறா தொக்கு, சிக்கன் 65 போன்லெஸ், அதுக்கப்புறம் நண்டு வறுவல், மட்டன் சுக்கா, காடை முட்டை ஃப்ரை. சார் சார், இதெல்லாம் ஒரே வேலைக்கா? இல்லம்மா, எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டல, அதான் லிஸ்ட் கொடுத்த. இதுல உனக்கு எதை செய்யணும்னு விருப்பமோ அதை நீ பண்ணு. ஆனா ஒண்ணு, எது பண்ணாலும் காரம் நல்ல தூக்கலா இருக்கட்டும். ஓகே, டன். சார், உங்களை பார்க்க கீதாஞ்சலி மேடத்தோட அக்காவும் தங்கச்சியும் வந்திருக்காங்க சார். அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? அவங்கள அப்படியே போக சொல்லுங்க. கீதா, எதுக்கு கோவப்படுற? என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். உன் விருப்பம் இல்லாம உன்னை இங்கேருந்து யாரும் கூட்டிட்டு போக முடியாது. ஓகே அன்பு, நீ போய் அவங்கள வர சொல்லு. சார், அவங்க வந்து என்ன வேணாலும் பேசட்டும், நான் உள்ள போறேன். கீதா, நீ எதுக்கு உள்ள போனோம்? நீ என்ன ஏதாவது தப்பனியா? எதுக்கு பயப்படுற? நான் இருக்கேன்ல, நீ இங்கே உட்கார். ஏன் சார், உங்களுக்கு இது நல்லா இருக்கா? ஓடி போனவளை உங்க வீட்டுல தங்க வச்சிருக்கீங்க. இது பாருங்க, நல்லது எது கெட்டது எதுன்னு நீங்க கத்து கொடுக்கற அளவுல நான் இல்ல. இங்க எதுக்கு வந்தீங்களோ அத பத்தி மட்டும் பேசு. யார் கேட்டு இவ்வளவு உங்க வீட்டுல தங்க வச்சிருக்கீங்க? நானா தான் அவர்கிட்ட அடைக்கலம் கேட்டு வந்திருக்கேன். ஏன் நம்ம வீடு இல்லையா?
என்ன அவமானப்படுத்தணும்னு வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கியா? என்னது நம்ம வீடா? அது உன் வீடு. அங்க இருந்தா பாதுகாப்பு இருக்காதுன்னு தான் இங்க வந்தேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்திருக்க? ஏய், இப்ப என் கூட வர போறியா இல்லையா? வர முடியாது. என்ன பண்ணுவ? ஏய், நிறுத்துங்க. இவன் மேல உங்க கை பட்டுது, போலீஸ்க்கு நீங்க பதில் சொல்ல வேண்டி வரும். கீதா, நீ உள்ள போ. நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன். அக்கா, அக்கா. சொல்லுங்க. என்ன சார், போலீஸ்க்குலாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்குன்னு மிரட்டுறீங்களா? நான் கூட தான் என் தங்கச்சி நீங்க கடத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் கூட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். தாராளமா கொடுங்க. வேணும்னா நானும் உங்க கூட வரேன். இத பாருங்க, கீதாஞ்சலி எப்படி இங்க வந்தான்னு போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். போங்க, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பாருங்க. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்போ எந்த உரிமையில நீங்க கீதாஞ்சலியை தேடி இங்க வந்திருக்கீங்க? அக்கான்ற முறையில தான். நீங்க கீதாஞ்சலியோட அக்காங்கிற எண்ணம் கூட உங்க மனசுல இன்னும் இருக்கா? அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்திருந்தா இது நாள் வரைக்கும் கீதாஞ்சலிக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அவ சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் உங்க பேர்ல சொத்தா வாங்கி போட்டுக்கிட்டீங்க. அவ பேர்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்களா? உங்களுக்கு தேவை உங்க தங்கச்சி இல்லங்க, பணம். பணம் அதான் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு கொடுத்துட்டால, அதை வச்சுட்டு சந்தோஷமா வாழ்க. இனிமேலாவது அவளை நிம்மதியா வாழ விடுங்க.